ஹாய்! நம்ம எல்லாருமே பொள்ளாச்சி ஆனமலை தெரியும். அங்க இருக்க மாசாணி அம்மன் கோயில், திரௌபதி அம்மன் கோயில், குண்டத்துக்கு எல்லாமே வந்திருப்போம். லட்சுமி நரசிம்மர் கோயில், அதுக்கப்புறம் ஆனமலை ஆத்துக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனா அங்க பக்கத்தாலேயே இருக்க 1000 வருஷங்கள் பழமையான ஒரு மலைக்கோயில் தெரியுமா? ஆமாங்க. நம்ம காந்தி ஆசிரமம் தாண்டி, அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரோடு இருக்கு பார்த்தீங்களா? ஆனமலையோடது. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கனாலே சித்தர் பீடம் இருக்கும். அதுக்கு பக்கத்தால இருக்க தெம்பரமா இருக்குங்க. அது வந்து சேனக்கல் ராய பெருமாள்னு ஒரு கோயிலுங்க. அது வந்து பெருமாள் கரடுன்னு கூட சொல்லுவாங்க. வந்ததுமே என்ட்ரன்ஸ்ல விநாயகர் சன்னதிங்க. அவ்வளோ அழகா இருக்கு. நேச்சுரல் ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து இங்க கண்டிப்பா நீங்க வரலாம். விநாயகர் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்காங்க. பெரிய விநாயகர். அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து நந்தியும் இருக்குங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ட்ரன்ஸுங்க. இப்படித்தான் படிகள் எல்லாம் ஆரம்பிக்கும். இங்க வந்து தசாவதாரம் ஃபோட்டோஸ் அங்கங்க நீங்க பார்க்கலாம். இப்போ லட்சுமி நரசிம்மர் அவதாரம், இப்போ ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் சொல்லி அங்கங்க ஃபோட்டோஸ் வச்சிருப்பாங்க. போற வழி வந்து இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அடர்ந்த காடு மாரி தான் இருக்கும். நார்மலா வந்து படிக்கட்டு வந்து இப்போ கரெக்ட்டா ஈவனா இருக்குமான்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஒரு இடத்துல வந்து சின்ன சின்னதா இருக்கும். சில இடங்கள்ல பெருசா இருக்கும். போற வழியில வந்து தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதியே இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறக்கு. வெற்றி வேர் மாலையோட. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் செங்குத்தா மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த கம்பிகளை பிடிச்சு தான் ஏறுற மாதிரி இருக்குங்க. ஆனா இது வந்து நீங்க ஒரு ஒன் டே ட்ரிப்பா எடுத்துக்கலாம். நானே சூப்பரா என்ஜாய் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் எனக்கேங்க இது. போனதுமே வந்து கருட பீடத்தை அப்படியே நீங்க பார்க்கலாம். கம்பியோட இப்போ கொஞ்சம் வேலைகளும் நடந்துட்டு இருக்குங்க. இங்க பார்த்தீங்கனாலே உள்ள ஒரு சின்ன விநாயகர் வச்சிருக்காங்க. கோயிலோட ரூமே இப்படித்தாங்க இருக்கும். உள்ள வந்து அழகான விநாயகர் கூடவே வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் நமக்கு காட்சி தராருங்க. பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும். சின்ன சிலை தான். அந்த பார்த்தாவே அவ்வளோ மன நிம்மதி இருக்கும். ஏன்னா நீங்க கீழிருந்து கஷ்டப்பட்டு ஏறி மேலே போனதையும் பெருமாளை தரிசிச்சாவே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இங்கே புரட்டாசி சனிக்கிழமையெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் நீங்கள் மாதம் 365 நாளுமே இங்கே எல்லா சனிக்கிழமையுமே வந்து ஓப்பன் ஆயிருக்குங்க. பூசாரி வந்து ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு. மதியானம் அபிஷேக பூஜையும் கூட நடக்குதுங்க. கருட பீடத்தை பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு. சுற்றியுமே கோயில் வந்து இப்படி இருக்குங்க. நல்லாவே மலையில் இந்த அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் பண்ண முடியுமான்னு சொல்கிறது அவ்வளோ அதிசயமாக இருக்குது. கோயில் பின்புறமே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. அங்கேயும் போய் தரிசிக்கலாம். ஆனால் பார்த்து போங்க. இங்கெல்லாம் வந்து படிகள் இல்லை, பாறையில் போய் போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மேலிருந்து பார்த்தாவே உடைகுளம், சேத்துமலை, ஆனமலையோட வியூவெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியுங்க. இது வந்து அப்படியே ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உணரலாம். அவ்வளோ இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் விநாயகர் இப்படித்தான் காட்சியை தராங்க. இங்கே வந்து ராஜாக்கள் வாழ்ந்துதான் சொல்கிறாங்க. அதாவது திப்பு சுல்தான் வந்து இங்கே கொஞ்ச நாள் வந்து தங்கினார் மாதிரி சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க செங்கல் கட்டடம் தான். ஆனா அதோட அகலத்தை பாருங்க. இப்பெல்லாம் சுவர் வந்து 2 கல் தான் வைப்பாங்க. ஆனா இது எத்தா பெரிய கல் வச்சு கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சிருச்சு. நிறைய செடி கொடிகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குங்க. ஆனா அவ்வளோ அழகா இருக்கு. அந்த பழமையோடது வந்து நீங்க அங்க பார்க்கலாம் எப்படின்னு. பாருங்க எவ்வளோ அழகா கட்டடம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டா தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலிருந்தே வந்து பாலக்காடுக்கு வந்து ஒரு சுரங்கம் இருந்தது. ஆமாங்க. நிறைய பேர் அது கீழே போய் பார்க்குறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கு இல்லை உப்பை எப்படி போகிற அந்த இடத்துக்கு போகிறது சேஃப்டியான்னு சொல்லி தெரியணும். நம்ம போகிறது பெருசு கிடையாதுங்க. நம்மளோட சேஃப்டி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மேலிருந்து பார்த்தா மொத்த ஆனமலை சுற்றி இருக்க எல்லா ஏரியாவுமே பார்க்கலாங்க நீங்கள். உண்மையாகவே இது ஒரு என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஆனமலை சைடெல்லாம் வந்தீங்கன்னா இது மிஸ் பண்ணிடாதீங்க. சனிக்கிழமை நாள் பார்த்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மலை ஏறும்போது பார்த்து பொறுமையாக ஏறுங்க. வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனமலை வந்து இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் நான் உங்கள் சேதுன்னு இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க.